ஏன் சார் சேனலை மாற்றுனீங்க? நான் எஃப்எம் காரிஸ் தானே பார்த்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நான் பார்க்கணுமா நண்பா? எனக்கு எப்பவுமே அரசியல் தான். ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு லகரம் தமிழ் பள்ளி வகுப்புக்கு போலையா? இன்னைக்கு லீவு தாத்தா. எல்லாரும் என்டிஏ தீபாவளி கொண்டாட்டத்திற்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, தொலைக்காட்சி வேலை செய்யலைன்னா என்ன, நான் உங்களை காலப்பொறி வழியாக அந்த நிகழ்வுக்கே அழைத்து செல்கிறேன், வாங்க. என்ன பாட்டி ரொம்ப கழிச்சு போயிருக்கீங்களே? ஆமாப்பா, நீ யாரு? இந்த காட்டுக்குள்ளே நீ என்ன செய்கிறாய்? நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன். இங்கேதான் ஆடு மேய்ச்சி கொண்டு வந்தேன். அப்படியா? சரி, நீங்க ரொம்ப பசியில இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு நாவல் பழம் வேணுமா? இவ்வளவு கரிசமாக கேட்கும் சிறுவனே, உனக்கு மிகுந்த அறிவு உள்ளது. நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன். எனக்கு எங்க அறிவுலாம் இருக்கு பாட்டி. சரி, உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா? அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம்? எனக்கு சுடாத பழமே கொடுப்பா. பழம் எல்லாம் மண் மண். என்ன பாட்டி, பழம் சுடுதா? ஆஹா, இதுதான் சுட்ட பழம் சுடாத பழமா? பெரும் கருங்காலி கட்டைக்கெல்லாம் வளையாத இந்த இரும்பு கோடாலி சிறு வாழைத்தண்டிற்கு வளைந்து விட்டதே. என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கினேன், வாங்கியதை குற்றமற கற்றேன். புலமை என்னும் கடலில் ஓடினேன், அங்கே ஆணவம் என்னும் பாறை சாய்த்து விட்டது. ஓஹோ, ஆணவம் என்கிற பாறை சாய்ச்சிட்டதோ? நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல. யாரப்பா நீ? உண்மையை கூறிவிடு, என் தமிழ் மீது ஆணை. பாட்டி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீங்களே சொல்லுங்க நான் யாருன்னு. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையப்பா. நீங்க நல்லா கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஞான பண்டிதா முருகா, நீயா என்னை சோதித்தாய்? ஆம், நானே உன்னை சோதிக்க நேரில் வந்தேன். வானவர் கண்பியனே, நெடுஞ்சேரலாதனே, மருத மலரொளி சூழ்ந்த மலையரசே, பெருங்கடல் கடந்து வணங்கும் பெருமையோனே, உன் வீரம் வானமிட்ட, உன் கருணை பசுமை காடு போல் பரவுக. செம்பியனே, கரிகாலச் சோழனே, காவிரி கரையை அணையால் காத்த அரசே, கலிங்கம் வீழ்ந்தது உன் வாளின் ஒளியால், காவிரி மலர்ந்தது உன் கருணை நிழலால், உலகம் வணங்கும் வீரச் செழியனே, உன் புகழ் சூரியன் ஒளி போல் யுகம் கடந்தும் ஒளிர்க. தென்னரசே, மதுரை மலர்ந்த முத்தமிழின் காவலனே, முத்துக்கள் பொலிவுற்ற பெருங்கடல் பாண்டியரசே, உன் அருளால் தென்பகுதி ஒளிர, உன் வாளால் பகைவர் வீழ, நீ வாழ்க, உன் புகழ் யுகம் கடந்தும் நிலைத்திருக்குக. சேர்க்கும் வீர மாறா காதல் மாற பூவோர் ஏங்கும் வீர பாவோர் போற்றும் வீர குறைவாழரை தாங்க பருதோள் புவி தாங்க அரசியே, வேலுநாச்சியாரே, நமது நிலங்களை எதிரிகள் கைப்பற்றிச் செல்கின்றனர். மக்களின் நிமிர்ந்த நெஞ்சம் இன்று சோகமடைந்துள்ளது.
முதலியாரே, நம் மக்களும் சுதந்திரமும் என் உயிர். எதிரிகளின் அநியாயம் இனி நீடிக்காது. வீர மங்கையே, எங்கள் உயிரை கூட தியாகம் செய்ய தயார். நீங்கள் உத்தரவு அளித்தால் போருக்கு தயாராகிறோம். என் தமிழ் மக்களே, வாருங்கள், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அப்படியே ஆகட்டும் வேலுநாச்சியாரே. போரின் துரும்புகள் எரிகின்றன. எங்கள் உயிர்கள் உங்களுக்காக தீப்பொறியாகும். இந்த வெற்றி எனக்கானது அல்ல, நம் மக்களுக்கானது. நம் சுதந்திரம் நம் பிள்ளைகளின் எதிர்காலம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் பெற்றுமையான். தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தக்கு கத்திரனை தூரும் அறிவா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. காலப்பொரியில் நம்ம வரலாறை பார்த்தீங்களா பசங்களா? தாத்தா, நாங்க ஔவையாரின் அறிவையும் மூவேந்தர்களின் வீரத்தையும் திருவள்ளுவர் சிந்தனையும் வேலுநாச்சியாரின் துணிச்சலையும் பாரதியாரின் சுதந்திர கனவையும் நேரிலே பார்த்தோம். நாங்களும் அந்த வழியில வாழலாம் முடிவு பண்ணிட்டோம் தாத்தா. காலம் மாறினாலும் இன்னைக்கு நம்மளை வழி நடத்துகிற அறிவு, துணிவு, அறம், சமத்துவம் எப்போதுமே நிரந்தரம். இதெல்லாம் நம் தமிழரோட அடையாளம்.